வணக்கம். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெங்காயம் பஜ்ஜி பார்க்க போகிறோம். அதுக்கு நான் 3 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். சிறிதளவு கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு, 200 கிராம் கடலை மாவு எடுத்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு. அடுத்து மிளகாய்த்தூள் வந்து உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அடுத்து வந்து பெருங்காயத்தூள் நம்ம சிறிதளவு ஆட் பண்ணிக்கலாம். கலர் பொடி வந்து ஆப்ஷனல் தான், வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க. இது ஜஸ்ட்டு கலருக்காண்டி மட்டும்தான். இப்போ எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம வெங்காயத்தை நல்லா பிசைஞ்சுக்கலாம். இந்த மாதிரி அழுத்தி நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையுமே சேர்த்துடலாம். கடலை மாவு 200 கிராம் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அரிசி மாவு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துடலாம். அடுத்து மிளகாய்த்தூள் வந்து உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ சிறிதளவு பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கலாம். இப்போது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கலர் பொடி சேர்த்துக்கலாம். கலர் பொடி வந்து இந்த மாதிரி தண்ணியில் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கலர் பொடி கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக எடுத்து அதை நல்லா தண்ணியில் மிக்ஸ் பண்ண பிறகு இதில் இப்போ ஆட் பண்ணிடலாம். நம்ம ஆட் பண்ணிவிட்டு இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு நம்ம வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் தண்ணியை வந்து அப்படியே ஊற்றிடாமல் இந்த மாதிரி தண்ணியை தெளித்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ரொம்ப வாட்டரி இல்லாமல் நல்லா பஜ்ஜி போடுற அளவுக்கு அந்த பதத்துக்கு எடுத்துக்கோங்க. அந்த கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நல்லா பிணைஞ்சிக்கோங்க. மாவை தண்ணியை லைட்டாக தெளித்து விடுங்க. இப்போ நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. பாருங்கள், கரெக்டாக அந்த பஜ்ஜி போடுற பதத்துக்கு இருக்குது. இதே கன்சிஸ்டன்சிக்கு நீங்கள் மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கையில் பிடிக்க வரணும், அப்போ தான் பஜ்ஜி போட முடியும் நம்மளால். ஸோ இதை இப்போ நம்ம பஜ்ஜி போட்டுடலாம். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காய வச்சுருக்கேன். இப்போ எண்ணெய் நல்லா சூடான பிறகு நம்ம பஜ்ஜி போட்டுடலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு, நம்ம பஜ்ஜி போட்டுடலாம். இந்த மாதிரி தட்டி போடுங்க பஜ்ஜியை. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வெங்காய பஜ்ஜி. இந்த மாதிரி தட்டி போடுங்க. நல்லா ப்ரௌன் கலரில் வந்த பிறகு நம்ம எடுத்துடலாம். பஜ்ஜி நல்லா ஒரு சைடு வெந்த பிறகு நம்ம திருப்பி விட்டுறலாம். நல்லா ப்ரௌன் கலரில் வந்த பிறகு தான் நம்ம வந்து பஜ்ஜி எடுக்க போகிறோம். ஸோ திருப்பி விடுங்க. பாருங்கள், பஜ்ஜி நல்லா ப்ரௌன் கலரில் வந்துருச்சு, பொன்னிறத்துக்கு வந்துருச்சு. இப்போ நம்ம பஜ்ஜியை எடுத்துடலாம். இதுக்கு மேலே நீங்கள் விட்டீங்கன்னா கருகிடும். ஸோ இதுதான் கரெக்டான ஸ்டேஜ். இப்போது வெங்காய பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு. நான் எல்லா மாவையுமே பஜ்ஜி போட்டுட்டேன். ஸோ ரொம்ப சுவையான வெங்காய பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப மொறுன்னு இருக்கும் சாப்பிடையில. கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கணும். உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதை செஞ்ச பிறகு. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் பார்க்கணுச்சா ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் எங்கள் வீடியோலாம் ஃபஸ்ட்டு பார்க்கலாம்.